அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சது உண்டா? நபிமார்கள்லாம் யாரு? அல்லாஹ் 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கான். ஏன் எல்லாருமே ஆண்களாவே இருக்காங்க, ஒரு ஆள் கூட பெண்களாவே இல்லை அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நபிமார்கள்லாம் அல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூய மனிதர். அல்லாஹ்விடமிருந்து வஹி அறிவுரை வழங்கப்பட்டது அவங்களுக்கு. அவங்களுடைய பணி என்னன்னா, மக்களை ஒரே இறைவன் பக்கம் அழைக்கிறது, உண்மையான இறைவன் பக்கம் அழைக்கிறது, ஷிர்கு அதாவது இணை வைக்கிறதுல இருந்து எச்சரிக்கிறது, மறுமை இந்த உலகத்திற்கு பிறகு இன்னொரு உலகம் இருக்கு, நம்ம மரணிச்சதுக்கு பிறகு அதை நினைவூட்டுறது, நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த மாதிரி நற்பண்புகளை கொண்டவங்க தான் நபிமார்கள். இப்படிதான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பினோம். நம்ம கடைசி சமூகம், அதனால நம்மளுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் அனுப்பினோம். அதுக்கு முன்னாடி ஜீசஸ்ன்னு சொல்லப்படுற ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களை ஒவ்வொரு சமூகத்திற்கு அனுப்பலாம். இப்போ ரெண்டாவது 1,24,000 நபிமார்களா அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கான். ஏன் எல்லாருமே ஆண்களாவே அனுப்பியிருக்கான், பெண்களை அனுப்பல? பெண்கள் எதுவும் ஆண்களை விட தாழ்ந்தவர்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அல்லாஹ் பெண்களுக்கு தாய்ங்கிற ஒரு புனிதமான அந்தஸ்தை, கண்ணியமான அந்தஸ்தை கொடுத்துருக்கான். அதனால அவங்களுக்கு கர்ப்பம், பிரசவம், மாதவிடாய் காலங்கள் அப்படிலாம் இருக்கு. அப்படிங்கும் போகும்போது இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் மனிதர்களை விட நபிமார்களை தான் அதிகமாக சோதிப்பான். இப்போ உதாரணத்துக்கு மக்களிடையே இறை செய்திகளை எடுத்துகிட்டு போகும்போது சில பேர் ஏற்றுக்கிடுவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, சில பேர் வெறுப்பை தெரிவிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் கல்லடிப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கொலை முயற்சியாக இருக்கட்டும், இல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட நெருப்பில் தூக்கி போட்ட சம்பவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி கடுமையான விஷயங்கள்லாம் இருக்குது. இதனால அல்லாஹ் இந்த கடுமையான விஷயங்கள்லாம் ஆண்களுக்கு மட்டுமே கடமையாக்கியிருக்கான். இதனால பெண்கள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அல்லாஹ் தனது திருமுறையில் கிளியராக சொல்லிடுறான், மக்களிடையே யார் உயர்ந்தவர் தெரியுமா? அதிக தக்குவா அதாவது இறையச்சம் உடையவர் தான் அதிக உயர்ந்தவர்னு சொல்கிறான். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை குர்ஆனை படிக்க ஆசையாக இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் குர்ஆன் இலவசமாக வழங்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.